ஹே எவ்ரிவான் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மீ சேனல். இன்னைக்கான இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, சிம்பிளா நீங்க பண்ணக்கூடிய நைட் ஸ்கின் கேர் ரொட்டீன ஷேர் பண்றேன். ஸோ என்னோட ஸ்கின்ல பார்த்தீங்க அப்டின்னா, ரீசென்ட் டேஸ்ல நெறைய ப்ராப்ளம் வந்தது. ஸோ அத நான் எப்படிலாம் சரி பண்ணேன் அப்டின்றத பார்க்க போறேன். பட் அத விட ரொம்ப முக்கியமா, இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு வேற ஒரு காரணம் இருக்கு. நான் என்னன்னு சொல்லிட்டு லாஸ்ட்ல சொல்றேன். வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா என்ன பண்ணிக்கணும் அப்டின்னா, உங்களோட ஸ்கின்ன கிளென்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கிளென்ஸ் பண்றது அப்டின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ நான் பார்த்தீங்க அப்டின்னா, மினிமலிஸ்ட் அப்டின்ற ஒரு கிளென்சர் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். உங்களோட ஸ்கின் கன்சர்ன் என்னவோ, அந்த கன்சர்னுக்கு ஏத்த மாதிரி இவங்க கிட்ட நெறைய வெரைட்டி ஆஃப் கிளென்சர் இருக்கு. நீங்க அத யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்னோட ஸ்கின்ல எந்த பிம்பிள் அந்த மாதிரி ப்ராப்ளம் இல்ல. அதனால நான் வந்து நார்மல் பிரைட்னிங் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதோட லிங்க் எல்லாமே நான் ஷேர் பண்றேன். நீங்க அப்புறமா போய் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ என்னோட ஃபேஸ நல்லா கிளென்ஸ் பண்ணிட்டு, ஃபேஸ போட்டு ரொம்ப தேய்க்காம லைட்டா வந்து வைப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எல்லா ஸ்கின்னுக்கும் செட் ஆகுற மாரி ஒரு கிளென்சர் கேட்டீங்க அப்டின்னா, கண்டிப்பா மினிமலிஸ்ட் சூஸ் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த மைல்டா இருக்கு. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எந்த ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் எதுவுமே இல்ல. நல்லா மைல்டா இருக்கு. உங்களோட ஃபேஸ நல்லா கிளென்ஸ் பண்ணி குடுக்கும். நான் சோப் யூஸ் பண்றத ஸ்டாப் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ கண்டிப்பா நீங்க ஒரு கிளென்சர் தான் யூஸ் பண்ணணும். ஸோ கிளென்சருக்கு என்கிட்ட கேட்டீங்க அப்டின்னா, பெஸ்ட் ஆப்ஷன் மினிமலிஸ்ட் போலாம். ரொம்ப நல்லாயிருக்கு. பட்ஜெட் ரேஞ்ச்லயும் இருக்கும். ஓகேவா? உங்களுக்கு ரொம்ப நாள் வரும். ஃபேஸ கிளென்ஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க உடனே வந்து ஸ்கின் கேர் ரொட்டீன் அப்ளை பண்றது பெஸ்ட்டு. உங்களோட ஸ்கின்ல லைட்டா ஒரு ஈரப்பதம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி இருக்கும்போது, நீங்க ஸ்கின்ல எந்த மாதிரியான அ லைக் சிரம் அந்த மாரி எது அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு ஈஸியா அப்சர்வ் ஆயிரும். நான் இப்ப என்ன பண்ணிக்க போறேன் அப்டின்னா, நான் ஸ்கின் கேர் ரொட்டீன நான் சொன்ன மாதிரி நான் வந்து வீக்லி வந்து 3 ஷெட்யூல் வச்சு நான் ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். ஸோ இன்னைக்கான ஷெட்யூல்ல நான் வந்து என்ன பண்ணிக்க போறேன் அப்டின்னா, ரெட்டினால் அப்ளை பண்ணிக்க போறேன். ஸோ ரெட்டினால் பார்த்தீங்க அப்டின்னா, ஹைஃபன் அப்டின்ற பிராண்ட்லேருந்து இந்த ரெட்டினால் கிரீம் எடுத்திருக்கேன். அண்ட் இத என்னோட ஃபேஸ்ல அப்ளை பண்ணிக்க போறேன். குவான்டிட்டி பார்த்தீங்க அப்டின்னா, இந்த அளவுக்கு தான் எடுக்கணும். ஒரு பீ சைஸ் ஆஃப் அமௌண்ட் எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்துட்டு உங்களோட ஃபேஸ்ல டாட்டா வச்சு நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ ரெட்டினால் நீங்க வந்து ஒரு 23, 24 இயர்ஸ் கிராஸ் பண்ணிட்டீங்க அப்டின்னாலே தாராளமா நீங்க ரெட்டினால் அப்ளை பண்ணலாம். நெறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க. நான் ஃபேஸ் பேக் உங்கள்ட்ட குடுத்தேன் இல்லையா? ஸோ அவங்களும் எனக்கு கால் பண்ணி ரெட்டினால் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாமா? அப்டின்ற மாரி கேட்குறீங்க. ஸோ தாராளமா நீங்க ரெட்டினால் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களோட ஃபேஸ்ல எந்த ப்ராப்ளமும் இல்ல. ஸோ நம்மளோட ஃபேஸ் பேக்க நீங்க வாங்கி யூஸ் பண்ணணும் அப்டின்னா, அத நீங்க வீக்லி ஒன்ஸ் ஃபேஸ் பேக்கா அப்ளை பண்ணிக்கலாம். வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து உங்களுக்கு ஃபேஸ் பேக்கா அப்ளை பண்ணிக்கலாம். எந்த ப்ராப்ளமும் இல்ல. இல்ல அப்டின்னா குளிக்கும்போது நீங்க ஃபேஸ் பேக்கா அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. ஸோ ஃபேஸ் பேக் பவுடர் பத்தி தெரியாதவங்களுக்காண்டி நான் சொல்லிர்றேன். ஸோ நாங்க வந்து ஹெர்பல் ஃபேஸ் பேக் பவுடர் வந்து குடுத்துட்ருக்கோம். ஸோ நெறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ இந்த ஹெர்பல் ஃபேஸ் பேக் பவுடர் வந்து உங்களோட ஸ்கின்ன பிரைட்டன் பண்றதுக்கும், உங்களோட ஸ்கின்ன டைட்டன் பண்றதுக்கும் அண்ட் உங்களோட ஸ்கின்ல உள்ள ஆக்னி மார்க்ஸ்லாம் ரெடியூஸ் பண்றதுக்கும், பிக்மெண்டேஷன் ரெடியூஸ் பண்றதுக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ உங்களால பெருசா வந்து சிரம்லாம் ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்டின்னா, தாராளமா இத ஸ்பெண்ட் பண்ணலாம். சச் அன் அமேசிங் ப்ராடக்ட். டோன்ட் மிஸ் அவுட். ஸோ இது என்னன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு லாஸ்ட்ல சொல்றேன். உங்களுக்கு ரிசல்ட்டோட காமிக்கிறேன். இப்போ வீடியோ கன்டின்யூ பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்டின்னா, ஃபேஸ்ல ரெட்டினால் அப்ளை பண்ணிட்டு கொஞ்சம் 5 செகண்ட்ஸ் அப்படியே என்னோட ஃபேஸ்ல விட்டுறேன். ஒரு 30 செகண்ட்ஸ் சாரி. அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கிறேன் அப்டின்னா, இந்த நியூட் அப்டின்ற பிராண்ட்ல இருந்து ஸ்கின் பேம்பரிங் பாடி லோஷன் சொல்லுவாங்க. ஸோ அத யூஸ் பண்ணி என்னோட ஃபேஸ்ல என்னோட பாடியில வந்து நான் வந்து ஸ்ப்ரே பண்ணிக்க போறேன். என்னோட கால்ல, என்னோட கையில, என்னோட பாடியில இந்த மாரி நான் அப்ளை பண்ணிக்க போறேன். ஸோ உங்களோட பாடி ஸ்கின் எவ்வளோ முக்கியம் அப்டின்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஃபேஸ மட்டும் பார்த்துக்கிட்டா பத்தாது. ஸோ அட்லீஸ்ட் நைட் வந்து அண்ட் காலையில வந்து நீங்க வந்து உங்களோட பாடி ஸ்கின்னையும் டேக் கேர் பண்ணிக்கணும் அலாங் வித் யுவர் ஃபேஸ். இப்போ நான் ஸ்ப்ரே பண்ணி முடிச்சுட்டேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்டின்னா, நான் வந்து ஈவன்டோன் அப்டின்ற ஒரு ஸ்ப்ரே வந்து யூஸ் பண்ணிக்க போறேன். அண்டர் ஸ்ப்ரே. ஸோ இது பார்த்தீங்க அப்டின்னா, அசாயா அப்டின்ற ஒரு பிராண்ட்ல இருந்து. ஸோ உங்களோட அண்டர் டார்க்னஸ்க்குலாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்களோட ஸ்கின்ன ஈவன்டோனா வந்து இது பண்ணணும் அப்டின்னு குடுத்துருக்காங்க. ஸோ இது 30 டேஸ்க்கு மேல யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது எப்படி இருக்கு அப்டின்ற ரிசல்ட்டும் கண்டிப்பா நான் உங்களுக்கு சொல்றேன் அப்கமிங் வீடியோஸ்ல. இஃப் ஐ ரியலி லைக்ட் இட். அதர்வைஸ் நான் வந்து என்னோட ரியல் ஒப்பீனியன குடுத்துருவேன் உங்களுக்கு. இஃப் இட் டிட்ன்ட் வொர்க் ஆர் எனிதிங் ஆஸ் சச் கண்டிப்பா நான் அந்த ரிவ்யூ உங்களுக்கு குடுப்பேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்டின்னா, என்னோட ஃபேஸ்ல ரெட்டினால் போட்டு 30 செகண்ட்ஸ்க்கு மேல ஆச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, மாய்ஸ்சரைசர் மூவ் பண்ணிக்க போறேன். ஸோ மாய்ஸ்சரைசருக்கு பாண்ட்ஸ் அப்டின்ற ஒரு பிராண்டு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பிராண்டு. ஸோ இதுலருந்து மாய்ஸ்சரைசர் எடுத்துக்க போறேன். சச் அன் அமேசிங் மாய்ஸ்சரைசர் இதுவுமே. இப்போ என்னோட ஸ்கின் பார்த்தீங்க அப்டின்னா, நார்மல் ஸ்கின். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் வந்து ரியல் ஒப்பீனியன மட்டும் தான் உங்களுக்கு குடுப்பேன். ஒர்க் ஆச்சுன்னா ஒர்க் ஆச்சு, இல்லன்னா இல்ல. பட் இந்த பாண்ட்ஸ் பத்தி நான் சொல்லியே ஆகணும். ஸோ இது வந்து எல்லாருக்குமே செட் ஆகல. சேம் இதே பாண்ட்ஸ் மாய்ஸ்சரைசர் வந்து என்னோட அக்காவுக்கு வாங்கி குடுத்தேன். அவளுக்கு இது போட்டோனே பயங்கரமா ரிஃப்ளெக்ட் ஆகி அவளோட ஃபேஸ்ல ஃபுல்லாவே பிம்பிள் வந்தது. ஸோ அதனால நீங்க செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இஃப் அட் ஆல் ஒர்க் ஆகுது அப்டின்னா, யூ கேன் தாராளமா யூஸ் பண்ணலாம். அதர்வைஸ் டோன்ட் ஈவன் ட்ரை. ஓகேவா? ஸோ ஃபேஸ்ல ஏதாவது ப்ராப்ளம் அப்டின்னா, நம்ம சொத்த எழுதி வைக்கிற மாதிரி தான் ஸ்பெண்ட் பண்ற மாரி வரும். ஸோ உங்களுக்கு ஸ்கின் ரொம்ப சென்சிட்டிவா இருக்கு அப்டின்னா, மேக் ஷூர் யூ டேக் எ பேட்ச் டெஸ்ட். அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ தட் இஸ் வெல் அண்ட் குட். ஓகே. இப்போ என்னோட ஃபேஸ்ல மாய்ஸ்சரைசர் போடுறேன். இப்பவும் ஒரு 30 செகண்ட்ஸ் மேல உங்களோட ஃபேஸ்ல அப்படியே விட்டுக்கோங்க. ஸோ உங்களோட ஸ்கின்ல அப்பதான் நல்லா அப்சர்வ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, என்னோட ஃபேஸ்ல
ரெட்டினால் மாய்ஸ்சரைசர் போட்டேன். ஸோ நைட் ஸ்கின் கேர் ரொட்டீனுக்கு இது பக்காவா போதும். நெக்ஸ்ட் லிப் கேர் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ லிப்புக்கு ரொம்பவே முக்கியத்துவம் குடுத்து நீங்க வந்து ஒரு விஷயம் பண்ணணும். விச் இஸ் லிப் பால்ம். ஸோ இந்த லிப் பால்ம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பயோலைன் அப்படின்ற பிராண்ட்ல இருந்து. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு சாப்ட் லிப்ஸ் ஒரு ட்ரை லிப்ஸ்லாம் இருந்ததுன்னா, கண்டிப்பா உங்களுக்கு அத சரி பண்ணி குடுக்கும். ஈவன் இது நல்லா ஒர்க் ஆகுது எனக்கு. நான் இது ரொம்ப நாளா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இவங்க கிட்ட நெறையா லிப் பால்ம் வெரைட்டீஸ் இருக்கு. செர்ரி, கிரான்பெர்ரி, வேனிலா, ஸ்ட்ராபெர்ரி இது மாரி நெறைய ஃப்ளேவர்ஸ் இருக்கு. நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணது ஸ்ட்ராபெர்ரி. பட் இது கொஞ்சம் நல்லா ஒர்க் ஆகுது. எனக்கு புடிச்சிருக்கு. இதோட பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ₹40. ஸோ இதோட அ லிங்க்குமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, லிப்பும் முடிச்சாச்சு. உங்களோட ஸ்கின் கன்சர்னுக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து ப்ராடக்ட் சூஸ் பண்ணி நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட ஸ்கின்க்கு என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரியல அப்படின்னா, கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு அதோட ஷெட்யூல் வந்து ஷேர் பண்றேன். ஸோ இப்போ என்னோட ஸ்கின் கேர் ரொட்டீன் முடிஞ்சுது. நான் இப்போ தூங்க போலாம். ஆக்சுவலி இத போட்டுட்டு ஒரு 1/2 அன் ஹவர்க்கு அப்புறம் தான் நான் கண்டிப்பா தூங்க போவேன். பிகாஸ் இல்லன்னா தலைவலியில பட்டுரும் இல்லையா? ஸோ அதனால. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து நைட் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். இப்போ நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்றேன். எதுக்கு இந்த வீடியோ ஆரம்பிச்சேன் அப்படின்றத சொல்றேன். ஸோ நான் எப்பவுமே வந்து நார்மலா தூங்க போறதுக்கு முன்னாடி ஆக்சுவலி டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அரவுண்ட் 11 ஆர் 12 இருக்கும்னு நெனைக்கிறேன் நைட்டு. பயங்கரமா லேட் ஆயிருச்சு. ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஷர்ட்ட கழத்துறதுக்கு எனக்கு மனசே வரல. சச் அன் அமேசிங் ஷர்ட். அந்த ஷர்ட் போட்டு ஒரு வீடியோ எடுத்துட்டு தூங்கணும் அப்படின்றது என்னோட பிளானு. பட் அதுக்கப்புறம் ரொம்ப டிலே ஆயிருச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன நெனச்சேன் அப்படின்னா, அட்லீஸ்ட் வந்து ஏதோ ஒரு வீடியோ எடுக்கணும் அப்படின்ற மாதிரி. மத்த வீடியோக்கு எதுவுமே எனக்கு செட் பண்றதுக்கு எனக்கு எந்த டைமுமே இல்ல. அட்லீஸ்ட் இத கொஞ்சம் நார்மலா எடுக்கலாம் இல்லையா? ஸோ மத்த வீடியோக்கெல்லாம் ப்ராப்பரா செட் பண்ணணும். பட் இந்த வீடியோ கொஞ்சம் நார்மலா ரேண்டமா ப்ராடக்ட் வச்சு மட்டும் எடுக்கலாம். ஸோ அதனால நான் வந்து டைரக்ட்டா வந்து இந்த வீடியோ எடுக்க ஆரம்பிச்சுட்டேன். ஸோ அதுதான் இதுக்குள்ள பெரிய கத. ஸோ அதான் வீடியோல பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அந்த ஷர்ட் போட்டு அப்படியே லைட்டா ஷோ காமிச்சுட்டுருந்தேன். ஸோ யாஹ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நைட் ட்ரெஸ் போட்டுட்டு இப்போ என்னோட தலைய வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, நார்மலா வந்து யூ நோ ஜட போட்டு தூங்குவேன். அப்படி இல்ல அப்படின்னா, நான் நார்மலா வந்து போனிடெயில ரொம்ப கீழவா இறக்கி போட்டுட்டு நான் அப்படியும் தூங்க போயிருவேன். ஸோ 2 மாதிரியும் தூங்க போவேன். ஸோ பட் ஃப்ரீ ஹேர விடவே மாட்டேன். எனக்கு அது பிடிக்காது. ஏன்னா எனக்கு நச நசன்னு இருந்தா பிடிக்கவே பிடிக்காது. ஸோ நைட் ஸ்கின் கேர் ரொட்டீனுக்கு இது பெஸ்ட்டு. உங்களோட ஸ்கின் கேர் ரொட்டீன், லிப் கேர் ரொட்டீன் அண்ட் உங்களோட ஹேர் கேர் ரொட்டீன். இவ்வளோ இது பண்ணிட்டு அண்ட் ஆல்சோ நம்ம வந்து பாடிக்குமே நம்ம பாடி லோஷன் அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷா வந்து நீங்க கிளம்பிட்டு தூங்க போலாம். ஸோ தட்ஸ் ஆல். எனக்கு தெரியல இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஐ டோன்ட் நோ ஹவ் டிட் யூ ஃபீல்? ஸோ நீங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு மட்டும் பாருங்க. எனக்கு அதுவே பெரிய விஷயம். அண்ட் இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுத்துருக்கேன். கண்டிப்பா செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். இஃப் யூ ரியலி லைக்ட் இட் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பை. டேக் கேர். குட் நைட். இந்த மாதிரி டல்லா இருந்த என்னோட ஃபேஸ ஒரே ஒரு தடவ தான் இந்த ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணேன். இவ்ளோ பிரைட்டா மாத்திருச்சு. ஸோ கண்டிப்பா இது என்ன ஃபேஸ் பேக்? இது எப்படி யூஸ் பண்ணணும்? இதோட பெனிஃபிட் என்ன? அப்படின்ற மாதிரி எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு குடுத்துருக்கேன். ஸோ அந்த டீட்டெயில்லாம் பார்க்கணும் அப்படின்னா, கீழ டேக் பண்ணியிருக்க லிங்க்க கிளிக் பண்ணி இதோட ஃபுல் வீடியோ பாருங்க. தென் தேங்க் மீ லேட்டர். செம்மையா வேலை செய்யுது கைஸ். செம்மையா இருக்கு என்னோட ஸ்கின்னு. ஐ ரியலி லவ்ட் இட். ட்ரை பண்ணுங்க. பாய்.